வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அவர்களின் நர்மதா ஏன் போகிறாள் 2வது அத்தியாயம். ஆனந்தன் கஃபேயில் ஒரே கூட்டம். பகல் உணவு நேரத்தின் போது அருகே இருந்த ஒரு பெரிய மின்விசை பொருள் விற்பனை கடையிலிருந்தும் பல அலுவலர்கள் வந்து நிறைந்து விட்டனர். ஆனந்தன் கஃபே மசாலா தோசைக்கு பிரசித்தி பெற்றது. வந்தவர்கள் பலரும் அதையே கேட்டுவிட்டு பையன்கள் தட்டிலே சூடாக தோசைகளை தூக்கி வர காத்திருந்தனர். அவர்கள் காலி செய்து எழுந்திருக்க மாட்டார்களா என்று இடம் பிடிக்க ஒரு கியூ காத்திருந்தது. மங்கலான வெளிச்சத்திலே ஏசியில் குளிர்ந்து கொண்டிருந்த அந்த அறைக்குள் நுழைந்தபோது அவளுக்கு சட்டென்று கண்களில் எதுவுமே புலப்படவில்லை. வெளிச்சத்திலிருந்து கண்கள் பார்வையில் நிதானத்தை பெற்றதும் திகைப்புடன் மேசைகளை பார்த்தாள். பலவித சிரமங்களிடையே அன்று அவளுக்கு அதிர்ஷ்டம் ஒரு காலி இடமாக ஒரு மூலையில் பளிச்சென்று பட்டது. கூட்டத்தில் நீந்தி கொண்டு வேகமாக அந்த நாட்காலியில் உட்கார்ந்து விட்டாள். எச்சில் தட்டுகளை பரபரப்புடன் எடுத்து சென்ற பையன் மேசையை துடைத்தான். அதற்குள் வந்து நின்று விட்டான் வெள்ளை சீருடையில் சர்வர் ஒருவன். பக்கத்து மேஜையிலிருந்து கும்பல் சமோசாவையும் டொமேட்டோ சாஸையும் ஒரு பிடி பிடித்து கொண்டிருந்தது. அவளுக்கு சமோசா சாப்பிட பிடித்தமான தின்பண்டம். ஆனால் அதன் விலைதான் பிடிக்கவில்லை. ₹1 கொடுத்து ஒரு சமோசா சாப்பிட்டால் வயிற்றின் ஒரு மூலையை கூட நிறைக்காது என்ற எண்ணத்துடன் அவள் 2 சாதா தோசைக்கு சொல்லிவிட்டு மெல்ல கைப்பையில் இருந்த மணிப்பரிசை எடுத்தாள். சில்லறையை பர்சுக்கு ஒதுக்கிவிட்டு ₹10 தாளை விரல்களால் தடவி கொண்டிருந்தாள். மங்கலான வெளிச்சத்தில் அவளை அடையாளம் கண்டு கொண்டு விட்டால் அவளது கல்லூரி தோழி லலிதா. அவளைப் போலவே லலிதாவும் வேலைக்கு போய் கொண்டிருக்கும் பெண்மணி. ஏறக்குறைய அவள் வயதை ஒத்தவள். அவள் ஒரு தனியார் பள்ளியில் சரித்திர ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டிருந்தாள். நர்மதாவைப் போலவே கணவனை சிறு வயதிலேயே பறிகொடுத்து விட்டு தன் கல்வியின் உதவியால் வேலையை தேடிக்கொண்டு தன்னையும் தன் மகனையும் காத்து கொண்டவள். லலிதாவை பார்த்து வருஷங்கள் சில ஆகிவிட்டிருந்தன. ஹலோ, என்ன ஆச்சரியம், உன்னை இங்கே சந்திப்பேன்னு கொஞ்சமும் நினைக்கலை. இன்னைக்கு லீவு எடுத்துக்கொண்டு கடைத்தெருவில் சில சாமான்கள் வாங்க வந்தேன். என் மருமகன் கொஞ்ச நாளாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு எலக்ட்ரிக் டோஸ்டர் வாங்க வந்தேன். ஆமாம், நீ கூட கல்யாணத்துக்கு வரலையே? படபடவென்று எதிரே உட்கார்ந்திருந்த லலிதா பேசினாள். வெளிச்சம் கலந்த இருளில் கண்கள் பழகியதும் எதிரே அமர்ந்திருந்த லலிதாவை ஏற இறங்க பார்த்தாள் நர்மதா. கன்னம் ஒட்டி கண்களை சுற்றி கவலை திரையிட முன்னெற்றி முடியெல்லாம் வெளுத்து எப்பொழுதும் முகத்திலே களைப்பின் சாயையுடன் தென்படும் லலிதா மிகவும் மாறியிருந்தாள். கன்னங்கள் இப்போது லேசாக உப்பியிருந்தன. காயக்கல்பம் சாப்பிட்டு விட்டவள் போல முன்னையுடன் இளமையாக தென்பட்டாள். அந்த முன்னெற்றியின் பட்டையான வெளுத்து முடி கூட அவள் முகத்திற்கு கம்பீரம் காட்டி கொண்டிருந்தது. என்ன ஒரு மாதிரி சிரிச்சு மழுப்புற? கல்யாணத்துக்கு வரலை? என் மருமகளை பார்க்க வேண்டாமா? லலிதா விடாப்பிடியாக கேட்டாள். இல்லை, நம் கல்லூரியில் படித்தபோது தமிழ் பாடத்திலே வந்த விஸ்ராந்திரையரை நினைத்து கொண்டேன். அவரை நண்பர்கள் சூழ்ந்து கொண்டு இத்தனை வயதாகியும் தலை நரைக்காத காரணத்தை கேட்டார்களாம். அவர் உடனே பல் சான்றியரே என்ற தமது இளமையின் ரகசியத்தை எடுத்து சொன்னாரே. அவள் முடிக்க முன் லலிதா பக்கென்று சிரித்து விட்டாள். அது மாதிரி என்கிட்ட நீ ஒரு கேள்வி கேட்க விரும்புகிற. முன்னையுடன் நீ ரொம்ப தெம்பாக இருக்கியே, அதன் ரகசியம் என்னன்னு கேட்க போகிற இல்லையா? ஆமாம் என தலையை அசைத்தாள் நர்மதா. முன் போல எனக்கு வீட்டு வேலை வெளி வேலை என்ற இரட்டிப்பு சுமை இப்போது கிடையாது. வீட்டை கவனிக்கும் பொறுப்பு முழுவதையும் என் மருமகள் எடுத்து கொண்டிருக்கிறாள். வேலை செய்து அழுத்து சலித்து போய் வீட்டிற்குள் நுழைந்ததும் சுட சுட காப்பியும் டிஃபனும் மேஜைக்கு வந்து விடுகின்றன. சொன்னால் நீ நம்ப மாட்டாய். மருமகள் வீட்டுக்கு வந்து 1 வருஷத்துக்கு வேலாகிறது. நானும் அனுப்பிக்கிட்டே போய் ஓராண்டு காலமாச்சு. வேதனை பசியாக வயிற்றை சுருட்டுவதை உணர்ந்தாள் நர்மதா. அப்படி பெருமையாக பேசிக்கொள்ள அவளுக்கு அருகதை இல்லையே. வீட்டுக்கு திரும்பியதும் அவள்தானே தினமும் இரவு சமையலுக்கும் கரண்டியை பிடிக்க வேண்டியிருந்தது. உன் மகன் கல்யாணத்தின் போது நான் ஒரு சில நாள் ஓய்வாக இருக்க விடுப்பு எடுத்துக்கொண்டு கும்பகோணம் போயிருந்தேன். பரவாயில்லை, ஒரு நாள் நீ கட்டாயம் வீட்டுக்கு வரணும். வந்து என் மருமகள் சமைப்பதை ருசி பார்க்கணும். எப்போ வர முடியும்னு சொல்லு. என் மகன் காரை எடுத்துக்கொண்டு வந்து உன்னை கூட்டி வர சொல்கிறேன். லலிதா மிகவும் ஆர்வமாக பேசினாள். அதற்குள் சர்வர் தோசை தட்டுடன் வந்து விட்டான். அடடா, நீ தோசைக்கு தான் ஆர்டர் செய்திருந்தியா? இருக்கட்டும், எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வராத குறையை நான் இப்போவே தீர்க்க போகிறேன்.
தோசைக்கு பிறகு ஒரு பிளேட் சமோசா, அத்துடன் ஒரு பாசந்தி. இத்தனைக்கும் நான் பில் கட்ட போகிறேன், மறுப்பு சொல்லக்கூடாது. லலிதா மிகவும் அன்போடு உரிமையோடு சொன்னாள். பருத்தி புடவையாய் காய்த்தது போல நர்மதாவுக்கு இருந்தது. சமோசா மட்டும் போதும், பாசந்தி வேண்டாம் என்றாள். என்ன சக்கரை வியாதியா? அடப்பாவமே, உனக்கு பாசந்தினா ரொம்ப பிடிக்குமே. எத்தனையோ விஷயங்கள் பிடிக்கும், ஆனால் அனுபவிக்க கொடுத்து வைக்கவில்லை. கூற நாக்கு துடித்தது. சமீபத்திலே டாக்டரிடம் உடம்பை பரிசோதித்து கொண்டேன். அவர் சாப்பாட்டு விஷயத்தில் கண்டிப்பாக இருக்க சொன்னார். பகல் உணவுக்கு நான் 2 தோசை அல்லது கொஞ்சம் தயிர் சாதம் மட்டும்தான் சாப்பிடுகிறேன். உன் மருமகள் எப்படி இருக்கிறாள்? கல்யாணத்தின் போது பார்த்தது. உன் மகனுக்கு தான் முதலில் கல்யாணம் ஆச்சு இல்லையா? ரொம்ப சிறப்பாக செய்தாங்களே பெண் வீட்டார். இப்போ குழந்தை ஏதாச்சும் என்றபடி தோசையை பெற்று சட்னியில் தோய்த்து வாயில் போட்டு மெல்ல தொடங்கினாள் தோழி. தொண்டைக்குள் தோசை வில்லல் சிக்கிவிடும் போல ஒரு இரக்கம் நர்மதாவின் நெஞ்சை அடைத்தது. வருஷம் 2 போகுதே, இன்னமும் பேரன் பேத்தி ஏதும் கிடையாதா என்று என் சிநேகிதிகள் கேட்கிறாங்க என்று ஒரு நாள் அவள் உணவை பரிமாறிக்கொண்டு வேடிக்கையாக சொல்லப்போக, அனுப்பமா எப்படி பதிலுக்கு வெடித்தாள். எப்போ குழந்தைகள் பெற்றுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறதுக்கு என்ன சீறினாள். கணவன் மனைவிக்குள்ளே திட்டமிட வேண்டிய ரொம்ப தனிப்பட்ட சங்கதி. இதையெல்லாம் கேட்க உங்கள் தோழிகளுக்கு அநாகரிகம்னு தோணலையா? மகன் எரிந்து விழுந்தான். அதற்கு பின் அவள் அந்த சங்கதியை பற்றி வாயை திறக்கவில்லை. இன்னும் பாட்டியாக பாக்கியம் ஏதுமில்லை. உன் மருமகள் சங்கதி? அவள் 3 மாதம் முழுகாமல் இருக்காள். அத்தோடு வீட்டு வேலைகளை கவனிக்கும்போது நான் தான் ரொம்ப தவிச்சு போகிறேன். தாய் என்பது வியாதியா அத்தை? ஏன் இப்படி கவலைப்படுறீங்கன்னு என்னை கேலி பண்ணுறா. தாய்மை என்பது வியாதியா அத்தை? ஏன் இப்படி கவலைப்படுறீங்கன்னு என்னை கேள்வி பண்ணுறா. மறுபடியும் வேதனை வயிற்றை சுருட்டுவதை உணர்ந்தாள். கல்லூரி நாட்களில் மிகவும் கஷ்டப்பட்டு படித்தவள் லலிதா. அடிமட்ட நிலையிலிருந்து குடும்பத்தை சேர்ந்தவள். வருஷம் முழுவதும் 4 புடவைகளை மாற்றி கட்டி கொண்டு வகுப்புக்கு வருவாள். நர்மதா பிறந்த வீட்டிலே கொஞ்சம் சொகுசாகவே வளர்ந்தவள். பஸ்ஸில் போய் வரக்கூட சம்மதிக்காது. அவள் தந்தை கல்லூரிக்கு காரில் அனுப்பி வைத்து கொண்டிருந்தார். என் பிள்ளைக்கு கம்பெனியில் கார் கொடுத்துருக்காங்க, சம்பள உயர்வும் கொடுத்துருக்காங்க. ஹீராலால் பிரதர்ஸ் கேள்விப்பட்டிருப்பியே, அதனுடைய தலைமை அக்கௌண்டன்ட் என் பிள்ளை. இந்த வருஷம் முடிவில் எனக்கு ஓய்வு கிடைச்சிடும். அதுக்கு பிறகு வேலைக்கு போகக்கூடாதுன்னு அவன் உத்தரவு போட்டிருக்கிறான். வாசந்தியை ஸ்பூனால் அள்ளி உறிஞ்சி கொண்டு பேசினாள் லலிதா. என் மகனுக்கும் கம்பெனி கார் கொடுத்து உதவி இருக்கிறது. அப்பா விட்டு போன சொந்த வீடு இருக்குது. ஆனால் அம்மாவை தான் சந்தோஷமாக வைத்து கொள்ள தெரியலை. உண்மையை எப்படி சொல்வாள்? என் பிள்ளை தினமும் என்னை வேலைக்கு போகும் முன் காரில் கொண்டு நான் வேலைக்கு பார்க்கும் பள்ளிக்கூட வாசலில் இறக்கிவிட்டு தான் போவான். பகல் வேலை முடிந்ததும் நான் பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு திரும்புவேன். ஒரு நாள் கொஞ்சம் நேரமாகிவிட்டால் என் மருமகள் வாசலுக்கும் உள்ளுக்கும் நடையாக நடந்து கொண்டு உருகி போய் விடுவாள். என்ன ஆச்சு அத்தைன்னு அந்த குழந்தை ஆதங்கத்துடன் கேட்கிற போது எனக்கு கண்கள் பனித்து போயிடும். என் வயிற்றில் பிறக்காத குறை. பெத்த மகள் கூட இப்படி பாசமாக இருக்க மாட்டான். நான் ரொம்ப பெருமையாக பேசினா போல நீ நினச்சிக்கலாம். ஒரு நாள் என்னோடு தங்கிட்டு போனால் நீயும் ஒப்புக்குவாய். ஆமாம், உன் மருமகள் எப்படி? நடுவே ஒரு கேள்வியை எழுப்பிய போது நர்மதா திடுக்கிட்டு போனாள். சில நாட்களுக்கு முன்னர் ஒரு மாலை பொழுது தனக்கு தேவைப்பட்ட சில சில்லறை சாமான்கள் வாங்க அவள் கடைத்தெருவில் கொஞ்ச நேரம் அலைந்தாள். வழக்கமாக பிடிக்கும் பஸ்ஸை தவற விட்டுவிட்டாள். அன்று வீடு திரும்பும்போது நன்றாகவே இருட்டிவிட்டது. வாசலில் வந்து எட்டி பார்த்த மகன் வெளியே போக தயாராக உடுத்தி கொண்டிருப்பதை கண்டாள். ஏம்மா இப்படி நேரம் கழிச்சு வரீங்க? காலையிலே போகும்போதே சொன்னமே, மறந்துட்டீங்களா? காரமான குரலில் அதட்டி கேட்டான் ஹரி. நாம் வெளியே போகிறது அத்தைக்கு பிடிக்காத விஷயம். பல தடவை ஜாடையாக சொல்லி தடுத்தும் பார்த்தாங்க. நாம் கேட்கல. அதனால் வேணும்னே நேரம் கழிச்சு வந்து நமக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க. ரொம்ப திமிராக உரத்த குரலில் பேசினால் அனுப்பமா. கதவை பூட்டி கொண்டு கிளம்ப தயாராக இருந்தோம். இன்னும் ஒரு நிமிஷம் பொறுப்போம்னு அனு சொன்னதாலே நான் பேசாமல் காத்துக்கிட்டு இருந்தேன். போயிருக்குன்னு நான் தான் மறு சாவி வச்சிருக்கிறேனே. வீட்டை பூட்டி கொண்டு போகிற காலமாயது. மகன் மறுபடியும் சீறினான். வீட்டை காவல் காக்கும் நாய்க்குட்டியா நான்? எனக்கு வெளிவாசலுக்கு கொஞ்சம் போகணும்னு ஆசை இருக்காதா?
சுட சுட கேட்கத்தான் மனம் கொதித்தது. ஆனால் அவளுக்கு மகன் முகத்தை பார்த்ததும் ஒரு கலவரம் ஏற்படவே மௌனமாக உள்ளே சென்று விட்டாள். அன்று வீடு இருந்த கோலம் சமையலறையில் போட்டது போட்டபடி பாத்திரங்கள் மேடை மீது உருண்டு கிடந்தன. பூஜை அறை விளக்கை கூட கழுவி துடைத்து ஏற்ற முடியாத அவசரம் அணுவுக்கு. வீட்டுக்கு விளக்கேற்றி வைப்பாய் என்று விரும்பி தேர்ந்தெடுத்த மருமகள் அவள். கதவை தாளிட்டு கொண்டு வந்து பூஜை அறை விளக்கை போட்டாள். சுவற்றில் ஒரு பக்கம் தொங்கி அவளது கணவரது புகைப்படம் கண்களில் பளிச்சென்று முதலில் பட்டதும் அவளையும் அறியாது கண்களில் நீர் பெருக விம்மி விம்மி அழத் தொடங்கிவிட்டாள். சில நாள் மாலையில் அவள் கணவர் கொஞ்சம் முன்னதாகவே வீட்டுக்கு வந்து விடுவார். அப்பொழுது ஹரி கை குழந்தை. அவர்கள் வாடகை வீட்டில் வசித்து கொண்டிருந்தனர். கார் போன்ற வசதிகள் ஏதும் கிடையாது. அவர்கள் வசித்த அந்த வீட்டை சிரமப்பட்டு கொண்டு கட்டி கொண்டிருந்த சமயம் குழந்தையை எடுத்துக்கொண்டு கிளம்ப நர்மதா. வீட்டுக்கு இன்னைக்கு மொசைக் போட்டு முடிச்சிருப்பாங்க. அந்த குளியலறை வாஷ் பேஷனை எந்த பக்கம் வைக்கணும்னு நீயே விரும்புகிறேன்னு கான்ட்ராக்டர்கிட்ட நீயே சொல்லிடு என்று கூறி கொண்டு அவசரமாக உடுத்தி கொண்டு அவளை ஒரு டாக்ஸியில் ஏற்றி வீடு கட்டி கொண்டு இருக்கும் இடத்திற்கு அழைத்து போனார். உனக்கு இந்த விதமான கிரில் பிடிக்கிறதா? சமையல் மேடையை இன்னும் கொஞ்சம் இறக்கி போட சொல்கிறதா? ஆட்டுக்கல்லை இங்கே பதிக்க சொல்லட்டுமா என்று ஒவ்வொன்றையும் கேட்டு அவளது அபிப்பிராயத்திற்கு மதிப்பு கொடுத்து அவளை தமது வாழ்க்கையின் துணைவி என்ற அந்தஸ்திலே வைத்து பூஜித்தார். அவளும் அவரும் பார்த்து பார்த்து கட்டிய வீட்டில் கால் மேல் கால் போட்டு கொண்டு உட்கார்ந்தபடி மாமியாரை அதிகாரம் செய்கிறாள் வீட்டுக்கு வந்த மருமகள். அவள் கணவர் மட்டும் இப்போது உயிருடன் இருந்தால் பல ஆண்டுகளுக்கு முன் இறந்து போனவரை எண்ணி அப்பொழுதுதான் அந்த மாபெரும் இழப்பு நேரிட்டது போல அவள் அடக்க முடியாத அழுதாள். தன் வீட்டில் தன் மகன் மருமகள் இருவராலும் நாயை போல நடத்தப்படுவதை அவள் வெளியே சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. என் பிள்ளை ரொம்ப கவலைப்பட்டு போய்விடுவான், அதனாலே நேரத்துக்கு நான் வீடு திரும்புவது வழக்கம் என்று கூறிவிட்டு எழுந்து சென்று கை கழுவி கொண்டு வந்தாள். லலிதா சாப்பிட்டதற்கு உண்டான பில்லை கட்டிவிட்டு பீடா ஒன்றை அவளிடம் நீட்டினாள். உன்னை சந்தித்த பற்றி சந்தோஷம். இப்போ நாங்கள் சொந்த வீட்டிலே இருக்கோம், ஃபோன் கூட இருக்கு என்று கூறினபடி தன் கைப்பையை துழவி தன் முகவரி கொண்டதொரு சீட்டை அவளிடம் தந்தாள் லலிதா. அலுவலகத்தில் அன்று பகல் முழுவதும் நர்மதாவின் சிந்தனை தன் தோழியை பற்றியே சுற்றி வந்து கொண்டிருந்தது. லலிதாவின் கணவரை அவள் பார்த்திருக்கிறாள். மாநிறமாக கொஞ்சம் ஒடிச்சலான தோற்றம் உள்ளவர். ஏதோ ஒரு கம்பெனியில் மேற்பார்வையாளராக வேலை பார்த்து வந்தார் என்று கேள்வி. இளமையில் கொஞ்சம் வறுமையில் உழன்றவள் லலிதா. ஆனால் திருமணமான பின்னும் அவளது கஷ்டங்கள் தீர்ந்த பாடில்லை. அவள் கணவர் சம்பாதித்த பணத்தை குடியிலும் குதிரை மேலும் தொலைத்து கொண்டிருந்தார் என்று பேசிக்கொண்டனர். ஒரு நாள் திடீரென்று மாரடைப்பு வந்து வீட்டுக்கு திரும்பும்போது நடைபாதை மீது விழுந்து உயிரை விட்டவர் என்ற கதையும் அவளுக்கு தெரியும். கணவனும் போய் கையில் காசு இல்லாது பள்ளியில் படிக்கும் மகனுடன் இவள் எப்படி நிமரப் போகிறாள் என்று நர்மதா அவளுக்காக அனுதாபப்பட்டதுண்டு. லலிதா ரொம்பவுமே நிமிர்ந்து விட்டிருக்கிறாளே, பிள்ளையும் மருமகளும் அவளை அப்படி தாங்குகிறார்களாமே, இது உண்மையா என்று ஒரு நாள் போய் நேரில் பார்த்துவிட வேண்டும். ஃபைல்களை புரட்டியவளின் கண்களில் கையில் இருந்த கடிதங்கள் படவில்லை. சிந்தனை முழுதும் வீட்டை நோக்கி ஓடியது. மகனை பற்றி எண்ணி வட்டமிட்டது. உடம்பில் சதா ஓய்ச்சல் என்று குடும்ப வைத்தியர் டாக்டர் வைத்தியநாதனை அணுகிய போதுதான் முதலாக அவளுக்கு சர்க்கரை வியாதி வந்துவிட்டது பற்றி தெரிய வந்தது. உண்மையை உணர்ந்து இடைந்து போய் உட்கார்ந்து விட்டாள். அப்பொழுதுதான் மகன் அந்த வேலையில் அமர்ந்திருந்தான். ஹரிக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது என்று பெருமைப்பட்டு கொண்டு மகிழ வேண்டிய சமயம் மனதிலே. தன் நோயை பற்றிய கவலையில் சோர்ந்து போயிருந்த அவளை மகன் எப்படி உற்சாகப்படுத்தினான். அம்மா போதும், டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறார்? காப்பியில் சர்க்கரை போடக்கூடாதுன்னு எச்சரித்திருக்கிறார். 2 ஸ்பூன் போட்டுக்கிறீங்களே, நியாயமா? அம்மா, என் நண்பன் சொன்னான், சில யோகாசன பயிற்சியிலே இந்த வியாதியை கட்டுப்படுத்த முடியும்னு. உடனே அதை பற்றி ஒரு புத்தகம் வாங்கி கொண்டு வந்துட்டேன். மருந்து சாப்பிட்டீங்களா? அவக்காய் ரொம்ப நல்லதாமே. பத்திரிக்கையில் வந்த கட்டுரையை உங்களுக்காக கத்திரிச்சு வச்சிருக்கிறேன். சதா நாள் முழுவதும் அம்மாவை பற்றிய கவலைதான் பிள்ளைக்கு.
ஒரு சமயம் அவள் ஒரு அமாவாசைக்கு ஒரு பொழுது இருக்க போக உடலில் இருந்த சர்க்கரை குறைந்து வலவனமாகி அடுப்பருகே மயக்கமாகி விழுந்து விட்டாள். நல்ல வேளை மகன் அப்போதுதான் வீட்டிற்கு திரும்பியிருந்தான். உடனடியாக கொஞ்சம் குளுக்கோஸ் போட்டு தண்ணீரில் கரைத்து அம்மாவுக்கு புகட்டி அவளது மயக்கத்தை தெரிவித்தான். ஃபோனில் டாக்டரை சற்றென்று வரவழைத்தான். அவர் அவளை கவனிப்புக்காக 3 நாட்கள் ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்து விட்டார். ஹரி காலையும் மாலையும் மருத்துவமனைக்கு எப்படி அலைந்தான். அதற்கு பிறகு அவளை அவன் எப்படி பார்த்து கொண்டான். அம்மா, நீங்கள் அதிகம் சாப்பிடக்கூடாது, அதே சமயம் வெகு நேரம் பட்டினி இருக்கக்கூடாது என்று வாஞ்சையுடன் எச்சரிப்பான். அம்மாவை சுற்றி கொண்டு அவளது ஆரோக்கியத்தின் மேல் கண்ணும் கருத்துமாக இருந்த பிள்ளை இப்படி ஆகிவிட்டான். சாப்பாட்டு டப்பாவை மறக்காதீங்க என்று தினமும் குரல் கொடுத்து அவள் மறந்து போனால் எடுத்து வந்து அலுவலகத்தில் கொடுத்துவிட்டு போகும் பிள்ளை மனைவி வந்ததும் மிகவும் மாறி போய்விட்டான். அம்மா சாப்பிட்டாளா, தூங்கினாளா, ஏன் அவள் உயிருடன் இருக்கிறாளா என்று கூட நினைக்க நேரமின்றி தானும் தன் மனைவியும்தான் உலகம் என்று மிகவும் சுயநலக்காரனாக மாறிவிட்டானே. வேலை முடிந்ததும் வழக்கம்போல் பஸ் பிடித்து வீட்டிற்கு வந்தவள் வராந்தாவில் மருமகள் ஒரு புத்தகத்துடன் சாய்வு நாட்காலியில் உட்கார்ந்திருப்பதைக் கண்டாள். 2 நாட்களாக தண்ணீரை காணாத தோட்டத்து செடிகள் வாடிய நிலையில் காணப்பட்டது. அவளுக்கு மிக்க வேதனையாக இருந்தது. தான் சாப்பிட மறந்தாலும் தோட்டத்து செடிகளுக்கு நீர் பாய்ச்சுவதை மறக்க மாட்டாள் நர்மதா. தோல் பையை வராந்தா மீது வைத்துவிட்டு ஹோஸ் பைப்பை எடுத்துக்கொண்டு அவள் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்ச முற்படுவதை கண்டதும் விடுக்கென்று எழுந்தாள் அனுபமா. மனுஷங்களுக்கே குடிக்க தண்ணி இல்லாத இந்த சமயம் செடிகளுக்கு தண்ணி அவசியமா? அதுவும் வேலையிலிருந்து வந்ததும் வராதுமா. தண்ணி பாய்ச்ச ஆரம்பித்தா என்ன அர்த்தம்? இன்னைக்கு சாப்பாடு டப்பாவை வச்சுட்டு நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். பசி குடலை பிடுங்கின போது தான் நினைவு வந்தது. 2 நாளாக தண்ணி இல்லாமல் தோட்டம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. செடிகளுக்கு நம்மை போல வாயா இருக்கு சொல்ல. எதை விளக்க இந்த உதாரணம்? உங்கள் உடம்பை பற்றி நீங்கள் அக்கறை காட்டாட்டா நான் என்ன செய்ய முடியும்? முன்ன ஒரு தடவை விரதம் இருந்து மயக்கம் போட்டு விழுந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு அமர்க்கப்படுத்தினீங்களாமே. அதுபோல் மறுபடியும் ஏதாவது நடந்தால் ஆஸ்பத்திரிக்கு நடக்க இங்கே யாருக்கும் பொழுது இல்லை. வர வர ரொம்ப பச்சை குழந்தையை போல் நடந்துக்கிறீங்க. வேலைக்கு போகிறோம், வேண்டியதை எடுத்து போவோம்னு உங்களுக்கு தான் நினைப்பு இருக்கணும். படபடவென்று கத்தினாள் மருமகள். செடிகளுக்கு நீர் ஊற்றி முடித்துவிட்டு ஹோஸ் பைப்பை சுருட்டி வைத்துவிட்டு உள்ளே வந்தாள். அடுப்பறையில் சமைத்த பாத்திரம் எதையும் காணவில்லை. நானும் இவரும் ராத்திரி ராணி ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். பகலில் சமைத்த சாதத்தில் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறேன். குழம்பும் பக்க பதார்த்தங்களையும் வேலைக்காரிக்கு கொடுத்து விட்டேன். தயிர் இருக்குது. நீங்கள் தான் இரவில் அதிகம் சாப்பிட்றதில்லையே, அதனால். குளியல் அறைக்குள் புகுந்து கதவை அடைத்து கொண்டு ஷவரை திருப்பினாள் நர்மதா. உண்மையில் அனுபமா ஒரு பெண் அல்ல, இரக்கமற்ற ராட்சசி. வேலையை செய்துவிட்டு களைத்து வீடு வரும் மாமியாருக்கு இப்படி ஒரு வரவேற்பா வேண்டும்? நர்மதாவுக்கு இது கொள்ளை, அது சொத்தை. இந்த இடம் வேண்டாம், அந்த இடம் அத்தனை உயர்ந்தது இல்லை என்று பல வரன்களை தட்டி கழித்துவிட்டு தானே பார்த்து தேர்ந்தெடுத்த மருமகள் அனுபமா சுயரூபத்தை ரொம்பவுமே காட்டுகிறாள். இப்போது இந்த ராட்சசுடன் எத்தனை காலம் சேர்ந்து வாழ இயலும்? மருமகளுக்கு பயந்து பெத்த மகனை விட்டு வயது காலத்தில் அவள் எங்கே போவாள்? மறுபடியும் ஒரு மூச்சு நர்மதா அழுதாள்.